Powaco 5G. Best design. Best AI. Think Techno. Think Purvika. Meenakshi Faculty of Physiotherapy. Admissions open for BPT and MPT. Apply now. வணக்கம். இன்றைய டிஜிட்டல் திணைக்கு உங்களை வரவேற்பது நான் வெங்கட் பிரியன். இன்னைக்கு நம்ம டிஜிட்டல் திணையில் பார்க்க போகிற அப்டேட் என்னென்னா, கலாநிதி மாறன் தயாநிதி மாறன் விவகாரத்தில் என்னதான் நடக்குது அப்படின்னு நம்ம விசாரித்ததில் சில சீக்ரெட்டான அப்டேட் கிடைச்சிருக்கு. அதை பற்றியும் இன்னும் கூடுதலான சில நபர்களோட அப்டேட் பற்றியும் தான் பார்க்க போகிறோம். கலாநிதி மாறனுக்கு எதிராக தயாநிதி மாறனோட அந்த திடீர் லீகல் நோட்டீஸ், அதில் குறிப்பிட்டிருந்த கடுமையான குற்றச்சாட்டுகள் எல்லாமே திமுகவோட மூத்த தலைவர்களையும் சக எம்பிக்களையுமே கடுமையான அதிர்ச்சி அடைய வச்சிருக்கான். தயாநிதி மாறன் இவ்வளவு வேகமாக இவ்வளவு காட்டமாக செயல்பட்டிருக்கிறது முரசொலி மாறன் குடும்பத்தையுமே ரொம்ப அதிர்ச்சி அடைய வச்சிருக்கான். தயாநிதிக்கு ரொம்ப நெருக்கமான நண்பர்கள் கூட ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்தாரு அப்படின்னு அதிர்ச்சியும் ஆச்சரியமாகவே கேட்டுட்டு வராங்களாம். கலாநிதி மாறனுக்கு தயாநிதி மாறன் இவ்வளவு கடுமையான வக்கீல் நோட்டீஸ் அனுப்புனதுக்கு உண்டான பின்னணி பற்றி தயாநிதியோட நண்பர்கள் வட்டாரங்களில் நம்ம விசாரித்தப்போ தயாநிதி கொஞ்ச நாளாகவே மன உளைச்சலில் இருந்தாராம். திமுகவுலையும் தமக்கு ஒரு பெரிய மரியாதை இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கார். மத்திய சென்னை மக்களவை தொகுதி எம்பியா அவர் இருந்தாலும் கூட அந்த தொகுதிக்கு உட்பட்ட மாவட்ட செயலாளர் அமைச்சர் சேகர் பாபு தயாநிதியை மதிக்கிறதே கிடையாதான். பொதுவாக திமுகவில் புறக்கணிக்கப்படுறோம் அப்படிங்கிறது தான் தயாநிதியோட வேதனையாக இருந்திருக்கு. இதனால சில நேரங்களில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின்கிட்ட மட்டும் போய் ஏதாவது ஹெல்ப் வேணும் அப்படின்னா கேட்பாராம் தயாநிதி. இப்படி கட்சியிலையும் மரியாதை இல்லை, குடும்பத்திலையும் தனக்கு வர வேண்டிய பங்குகள் முறையாகவும் முழுமையாகவும் கிடைக்கல அப்படிங்கிறதுனால இப்படி ஒரு லீகல் நோட்டீஸ்னு தடாலடியாக வேற லெவலுக்கு இறங்கிட்டார் தயாநிதி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பிரச்சனையில் கலைஞர் மாதிரியே முதல்வர் ஸ்டாலின் தலையிட்டு குடும்ப பிரச்சனையை பெருசாக்க வேணாம், நான் பேசுகிறேன் அப்படின்னு தயாநிதி கிட்ட சொன்னாராம். இந்த பேச்சுவார்த்தைப்போ தயாநிதி கிட்ட முதல்வராகவும் கட்சி தலைவராகவும் கூட சொல்கிறேன் அப்படின்னு சமாதானப்படுத்த முதல்வர் ஸ்டாலின் முயற்சி பண்ணியிருக்கார். முதல்வர் ஸ்டாலினோட முயற்சிகளை தொடர்ந்து தயாநிதி மாறனுக்கு 2000 கோடி ரூபாய் தரதுக்கு முன் வந்தாராம் கலாநிதி மாறன். ஆனால் தயாநிதி மாறன் இது ரொம்ப குறைவான தொகை அப்படின்னு சொல்லி அதை ஏற்க மறுத்துட்டாராம். அப்போ கூட முதல்வர் ஸ்டாலின் மறுபடியும் இதில் தலையிட்டு கலாநிதி கிட்ட மறுபடியும் பேசி கூடுதலாக இன்னொரு 500 கோடி தர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதையும் ஏற்க மறுத்த தயாநிதி இப்போ எல்லாரையும் மீறி கடுமையான குற்றச்சாட்டுகளோட கலாநிதி மாறனுக்கு ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. இதுதான் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கதா சொல்கிறாங்க. திமுக தலைவர் முதல்வர் ஸ்டாலினோட சமாதான முயற்சிகள் எல்லாம் மீறி இப்போ கலாநிதி மாறனுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறதுனால அவருக்கு திமுகவில் இனிமேல் எதிர்காலம் இல்லை அப்படின்னு தான் பார்க்கப்படுது. இப்படி திமுகவிலையும் எதிர்காலம் இல்லாமல் முதல்வர் ஸ்டாலினோட கோபத்துக்கும் உள்ளாகி குடும்பத்திலையும் ஆதரவு இல்லாமல் இருக்கிற தயாநிதி மாறனுக்கு அப்படி யார் தான் பெரிய அளவில் ஆதரவு தராங்க அப்படின்னு தயாநிதி மாறனுக்கு நெருக்கமான வட்டாரங்களை நம்ம விசாரித்தோம். இதுக்கு எங்களுக்கும் அதை பற்றி தெரியல அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் டெல்லியிலேருந்து சில பேர் தயாநிதி மாறனை இயக்குற மாதிரி தெரியுது அப்படின்னு கொஞ்சம் நாசுக்காக சொல்கிறாங்க. முதல்வர் ஸ்டாலின் எவ்வளவோ செஞ்சோம், எந்த பிரச்சனையும் வேணாம் அப்படின்னு ஒரு வார்னிங் கொடுத்து கூட பிடி கொடுக்காம தயாநிதி மாறன் ஒரு லீகல் நோட்டீஸ் அனுப்பின இந்த விவகாரம் இப்போது பங்கு சந்தை விவகாரங்களுக்கான அமைப்பான செபி கிட்ட போயிருக்கு. செபி தான் மேலிட உத்தரவு இப்போ வந்துச்சு அப்படின்னா அமலாக்கத்துறைக்கு முக்கியமான சில ஃபைல்களை எல்லாம் அனுப்பி வைக்குமா. கலாநிதி மாறனோட நண்பர்கள் கிட்ட திமுகவில் முக்கியமானவர் தயாநிதி 22 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இந்த விவகாரங்களை இப்போ இப்படி கடுமையான வகையில் கையில் எடுத்திருக்கிறாரு. அதுவும் அடுத்த வருஷம் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நடக்க போது இப்படி நாம் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை பண்ணோம் அப்படின்னா தேர்தலில் திமுகவை இது பாதிக்கும் அப்படின்னு அவருக்கு தெரியாதா அப்படின்னு நம்ம கேட்டதுக்கு, அதானே இதெல்லாம் தெரியாமலா பண்ணியிருப்பாரு, அதாங்க எங்களுக்கும் தெரியல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆதங்கப்படுறாங்க. சரி, மதிமுக பொதுக்குழுவில் வைகோ ரொம்பவே ஆவேசப்பட்டாரமே, என்ன நடந்துச்சான் அப்படின்னு அடுத்த கட்ட விசாரணையை நம்ம ஆரம்பித்தோம். திமுக கூட்டணியில் மதிமுகவுக்கு கூடுதல் தொகுதிகளை கேட்போம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பேசிட்டு வர்றாரு அந்த கட்சியோட முதன்மை செயலாளர் துரை வைகோ. அவரோட பேட்டிக்கு அப்புறமா சிபிஎம் மாநில செயலாளர் பே சண்முகம், விசிக தலைவர் திருமாவளவன் இவங்கெல்லாம் திமுக கூட்டணியில் கூடுதலான தொகுதிகளை கேட்போம் அப்படின்னு பேசிட்டு வராங்க. இந்த சூழ்நிலையில் மதிமுகவோட 31வது பொதுக்குழு கூட்டம் ஈரோடில் அந்த கட்சியோட தலைவர் ஆடிட்டர் அர்ஜுன்ராஜ் தலைமையில் ஜூன் 22ஆம் தேதி, அதாவது நேற்று நடந்துச்சு. மதிமுகவில் ஏற்கனவே மல்லை சத்யா துரை வைகோ விவகாரம் பூதாகரமாக வெடிச்சு ரோட்டுக்கு வந்த காரணத்தினாலேயோ என்னவோ இந்த பொதுக்குழுவில் அவைத்தலைவர் ஆடிட்டர் அர்ஜுன்ராஜ், பொருளாளர் செந்திலதிபன் மற்றும் பொதுச் செயலாளர் வைகோ இவங்க மட்டும்தான் பேசினாங்க.
இந்த பொதுக்குழுவில் தொடக்கத்தில் பேசின அவைத்தலைவர் அர்ஜுன் ராஜ், ராமாயணத்தில் ராமன் வனவாசம் போனதுனால தான் பரதனுக்கு பட்டாபிஷேகமே நடந்துச்சு. உண்மையிலே பட்டாபிஷேகத்துக்கு உரியவன் ராமன். அன்னைக்கு ராமன் வனவாசம் போகாமல் இருந்திருந்தா ராமனுக்கு தான் முடிசூட்டியிருப்பாங்க அப்படின்னு ராமனை வைகோவாவும் பரதனை ஸ்டாலினாவும் உருவப்படுத்தி பேசினார். அடுத்ததா திமுகவுக்கு எதிரி அதிமுக பாஜக, எங்களுக்கும் எதிரி அதிமுக பாஜக, எங்களையும் எதிரியா நினைச்சு புறக்கணிச்சா எதிரிக்கு எதிரி நண்பர்கள் ஆயிடுவாங்க. எவ்வளவு பெரிய மோசமான எதிரியா இருந்தாலும் சூழ்நிலை காரணமா நண்பர்களாக்கி கொள்ற வியூகத்தை வகுத்தவர் தான் மகாபாரத அர்ஜுனன் அப்படின்னு பேசினாரு அர்ஜுன் ராஜ். அதிமுக பாஜக மதிமுக உறவுக்கு சாத்தியமே அப்படிங்கிற துணியில தான் அர்ஜுன் ராஜ் பேசினதுனால தான் ரொம்பவே கொந்தளிச்சு போயிட்டாராம் வைகோ. அவர் பேசிட்டு இருந்தப்பவே டக்குன்னு நாற்காலியை விட்டு எழுந்த வைகோ, நாங்கள் ஒரு கூட்டணியை எவ்வளவு கஷ்டப்பட்டு அமைக்கிறோம் அப்படிங்கிறது தெரியாமல் பேசுறீங்க. இங்கே அர்ஜுன் ராஜ் பேசினதுல எனக்கு உடன்பாடு இல்லை. மைக்கு கிடைச்சிட்டா என்ன வேணாலும் பேசுவீங்களா? அர்ஜுன் ராஜ் பேச்சை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படின்னு ஆவேசப்பட்டிருக்காரு வைகோ. அர்ஜுன் ராஜ் பற்ற வச்ச நெருப்பை ஊதி பெருசாக்குற மாதிரி அடுத்ததாக மைக்கு பிடிச்ச பொருளாளர் செந்தில் அதிபன், நாங்கள் எவனுக்கும் அடிமை இல்லை, குட்டை குடிஞ்சிக்கிட்டே இருப்போம் அப்படிலாம் நினைக்காதீங்க. எங்களை தொடர்ந்து அவமானப்படுத்திக்கிட்டே இருந்தால் எங்களுக்கும் சுயமரியாதை இருக்குது. தமிழ்நாடு புதுச்சேரியில் 40 எம்பிக்களில் துரை வைகோவுக்கு சமமானவன் எவனாவது இருக்கானா? எவன் இருக்கிறான்? எவனுமே இல்லையே அப்படின்னு ஒருமையில் விமர்சிக்க பொதுக்குழுவிலேயே சலசலப்பும் எதிர்ப்பும் கிளம்பிருந்துச்சு. இந்த கூட்டம் தொடர்பாக மதிமுக பொதுக்குழு உறுப்பினர்கள்ட்ட நம்ம பேசினப்போ, திமுகவில் தான் 29 வருஷமாக எம்பியாக இருந்தவர் வைகோ. இந்த நன்றியை மதிமுகவினர் எப்போவுமே மறந்துடக்கூடாது. தற்போதைய அரசியல் சூழலில் திமுக கிட்ட இருந்து விலகிறதும் சரியான ஒரு விஷயமா இல்லை. இதை புரிஞ்சும் புரியாமல் சில பேர் பேசுகிறாங்க அப்படின்னு ஆதங்கப்பட்டாங்க. சரி, இந்த பொதுக்குழுவில் கடைசியாக என்னதான் தீர்மானங்கள் போட்டாங்க, என்னென்ன திட்டங்கள் பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு விசாரித்தப்போ கிடைச்ச தகவல் படி 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அனைத்து கட்சிகளுக்குமே ரொம்ப தீவிரமாக ஆயத்தமாகிட்டு வருது. திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கிற சிபிஎம், சிபிஐ, விசிக, மதிமுக உள்ளிட்ட இந்த கட்சிகள் எல்லாம் தேர்தலில் கூடுதல் தொகுதிகளில் போட்டியிடுவோம் அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொல்லிட்டு வராங்க. இந்த சூழலில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியிலேயே மதிமுக தொடர்ந்து நீடிக்கும். தேர்தல் ஆணையத்தோட அங்கீகாரத்தை மதிமுக மறுபடியும் பெறுவதற்காக திமுக கூட்டணியில் அதிகமான இடங்களை கேட்டு வாங்கி போட்டியிட வேண்டும் அப்படிங்கிறது உள்ளிட்ட தீர்மானங்கள்லாம் நிறைவேற்றப்பட்டுச்சான். இப்படி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதுனால சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுறதுக்காக 12 தொகுதிகளை தேர்வு செஞ்சு அதுக்கான வேட்பாளர்கள் பட்டியலை துரை வைகோ தயார் செஞ்சிருக்காரு. அதோட அந்த பட்டியலில் இடம்பெற்றவர்கள் தேர்தல் வேலைகளை கவனிக்கவும் சொல்லியிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை நம்ம விசாரிச்சப்போ 2019 நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் மதிமுகவுக்கு ஒரு மக்களவை, ஒரு மாநிலங்களவை இடம் ஒதுக்கப்பட்டுச்சு. 2021 சட்டமன்ற தேர்தலில் 6 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுச்சு. இதில் 4 தொகுதிகளில் மதிமுக வெற்றி பெற்றுச்சு. இப்போ மதிமுக எம்எல்ஏக்களாக இருக்கக்கூடிய சின்னப்பா, பூமிநாதன், ரகுராமன், சதன் திருமலைக்குமார், இந்த 4 பேரில் பூமிநாதனுக்கு மட்டும்தான் மதுரை தெற்கு தொகுதியில் போட்டியிட மறுபடியும் வாய்ப்பு கொடுக்க முடிவெடுக்கப்பட்டிருக்கான். மற்ற 11 தொகுதிகளில் திருப்பூர் சட்டமன்ற தொகுதியில் நாகராஜும், திண்டுக்கல்லில் செல்வராகவனும், கடலூர் இல்லைனா நெய்வேலியில் மதிமுக பொருளாளர் செந்தில் அதிபன், திருச்சி கிழக்கில் டாக்டர் ரோகையா, சீர்காழியில் வழக்கறிஞர் செந்தில் செல்வன், மணப்பாறையில் தமிழ் மாணிக்கம், தென்காசியில் திமுக ராஜேந்திரன், சிவகாசியில் குமரேசன், சென்னை வேளச்சேரியில் கழகக்குமார், சாத்தூரில் சிப்பிப்பாறை ரவிச்சந்திரன், கோவை வடக்கில் மதிமுக அவைத்தலைவர் ஆடிட்டர் அர்ஜுன் ராஜ், இவங்களை நிற்க வைக்கிறதுக்காக தொகுதிகளை தேர்வு செஞ்சிருக்காரு. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் தோல்வி அடைஞ்ச மல்லை சத்யா, முத்துரத்னம், இந்த 2 பேருக்கும் இந்த முறை வாய்ப்பு மறுக்க முடிவெடுத்திருக்காரா துரை வைகோ அப்படிங்கிறாங்க பொதுக்குழு உறுப்பினர்கள். அப்படியே விஜய் பிறந்த நாளுக்கு எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து சொல்லாத நிலையில விஜய் அதிமுக கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி திடீர்னு அழைப்பு விடுத்திருக்காரு அப்படின்னு அது பற்றி நம்ம விசாரிச்சப்போ, நடிகர் விஜய் பிறந்த நாள் ஜூன் 22ஆம் தேதி, அதாவது நேற்று கொண்டாடப்பட்டுச்சு. எடப்பாடி பழனிசாமிக்கு லாஸ்ட் டைம் விஜய் வாழ்த்து தெரிவிச்சிருந்தார். அதனால கடந்த வருஷம் விஜய் பிறந்த நாளுக்கு எடப்பாடி பழனிசாமியும் விஜய்க்கு வாழ்த்து தெரிவிச்சிருந்தார். இந்த முறை எடப்பாடி பழனிசாமிக்கு விஜய் வாழ்த்து தெரிவிக்கல. இதனால எடப்பாடி பழனிசாமியும் விஜய் பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவிக்கல.
இது பற்றி எடப்பாடி பழனிசாமி தரப்பில் நம்ம கேட்டப்போ விஜய் பிறந்தநாள் பற்றி ஆலோசனைலாம் நடந்துச்சு. அப்போது இந்த வருஷம் பிறந்தநாளுக்கு அவர் எனக்கு வாழ்த்து சொல்லலையே, நான் மட்டும் ஏன் அவரோட பிறந்தநாளுக்கு வாழ்த்து சொல்லணும் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பினாராம் எடப்பாடி பழனிசாமி. அது மட்டும் இல்லாமல் விஜய் பிறந்த நாளுக்கு நயினா நாகேந்திரன் வாழ்த்து சொல்லியிருக்காரு, தமிழிசை சவுந்தரராஜன் வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு பெரிய பட்டியலே இருக்குது. அப்படின்னு அந்த பட்டியலை பார்க்குறப்ப யார் யார் விஜய்க்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்ததில் நயினா நாகேந்திரன், அண்ணாமலை, தமிழிசை சவுந்தரராஜன், வானதி சீனிவாசன், பாஜக கூட்டணியில் இடம்பெற்றிருக்க அமமுகவோட டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம், ஜி.கே. வாசன், பாஜகவோட நட்பாக இருக்கிற பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், நாம் தமிழர் கட்சியோட சீமான், இவங்கெல்லாம் விஜய்க்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. திமுக கூட்டணியில் உள்ள தமிழக காங்கிரஸ் கமிட்டியோட தலைவர் செல்வ பெருந்தகை மற்றும் தேமுதிகவோட விஜய் பிரபாகரனும் விஜய்க்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. திமுக கூட்டணியில் உள்ள பிற கட்சி தலைவர்கள் விஜய்க்கு வாழ்த்துக்கள் சொல்லலை. தனக்கு வாழ்த்து தெரிவித்தவங்களுக்கு நன்றி தெரிவித்து விஜய் போட்ட ட்வீட்டில் யாரோட பேரையுமே குறிப்பிடாமல் பொத்தாம் பொதுவாக தமக்கு வாழ்த்து தெரிவித்த அனைவருக்கும் நன்றி அப்படின்னு சொல்லிட்டார். இப்படி பதிவிட்டதுக்கு காரணமே தமக்கு வாழ்த்து சொன்னவங்கள பெரும்பாலானவங்க பாஜக அதோட கூட்டணி தலைவர்கள் தான். பாஜகவை எதிர்த்து அரசியல் பேசிட்டு அவங்களோட பெயரை குறிப்பிட்டு நன்றி தெரிவிக்கிறத விஜய் விரும்பலையா. அதனால தான் பொத்தாம் பொதுவாக வாழ்த்துக்கள் தெரிவித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி அப்படின்னு சொல்லிட்டாராம். இது மாதிரி அரசியல் அப்டேட்டை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து இணைந்திருங்கள் மின்னம்பலத்தோடு. Powaco 5G. Best design. Best AI. Think Techno. Think Purvika. Meenakshi Faculty of Physiotherapy. Admissions open for BPT and MPT. Apply now. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.